Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் இண்டிகோ ஃப்ளைட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து என்னென்ன ஃபுட்லாம் வந்து கொடுத்தாங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு இண்டிகோவில் அப்படின்னு தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். வெரி ரீசெண்டாக வந்து ஐ ஹவ் பீன் டு காஷ்மீர் ஃபார் வெக்கேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து காஷ்மீர் vlogs வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வரப்போகுதுங்க. ஸோ டு ஸ்டார்ட் அப் வித் வந்து நம்மளோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்து காஷ்மீர் பிளான் வந்து போட்டிருப்பேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னுமே வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவே இருக்குங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து அது எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து எடுத்திருந்தோங்க. நாங்கள் வந்து 2 ஃப்ளைட்டில் வந்து இந்த தடவை வந்து வெக்கேஷன் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து இண்டிகோ, இன்னொன்று வந்து ஏர் இண்டியா. ஏர் இண்டியாவுக்கு தனி vlog வந்து நான் போடுவேன். அது வந்து லாஸ்ட்டாக வந்து போடுறேன். இண்டிகோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டைமிங் வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஆன் டைம் வந்து ஃப்ளைட் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிலே அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். ஆன் டைமில் தான் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து எடுத்தாங்க. அவங்களோட சர்வீஸும் வந்து வெரி வெரி ரீசனபிள், வெரி குவைட் லைக் சிம்பிள், நீட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட்லாம் வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபுட் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து வெஜ், நான்வெஜ், கிட்ஸ் மீல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பிரியாணி எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுட் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த பிரியாணி மட்டும் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பிகாஸ் லிமிட்டடான பாக்ஸஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபேர் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா வெரி ரீசனபிளாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஃப்ளைட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய ஃப்ளைட் அப்படி கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஃப்ளைட் தான். ஸோ 3 hours ஜேர்னிக்கு வந்து இந்த ஃப்ளைட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்களோட ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஜேர்னியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட்விச் வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் வாங்கின ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் தான். ஸோ அது என்ன ஃப்ளேவர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஆஃப் ஆனோடனே நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி லேண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் வந்து லேண்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. வெரி சிம்பிள் அண்ட் நீட் நார்மலான ஒரு ஃப்ளைட்டு. நம்ம வந்து எத்திஹாட், எமிரேட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளைட் வந்து அவ்வளோ பெரிய ஃப்ளைட் அப்படின்னும் சொல்ல முடியாது. இட் இஸ் அ வெரி குவைட் வெரி எக்கானமிக்கலாக இருந்துச்சு. ஸோ டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இண்டிகோவில் வந்து பிஃபோர் வந்து ஒரு 3 months பிஃபோரே வந்து நான் எல்லாமே வந்து புக் பண்ணிட்டேங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெரி ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்னோட குழந்தைங்க 3 பேருக்குமே சேர்த்து between 5,000 தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் இண்டிகோ வந்து ஒன் வே எடுத்திருந்தோம். ஸோ 5,000 தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிஸ்கவுண்ட்லாம் வந்து அப்போது நிறையா ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் வந்து இப்போது டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த டேக் ஆஃபை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணலாம் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நான் இன்ஸ்டன்ட் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தேன். ஸோ அப்போ அந்த ஏரோஸ்டஸ்ட்டை வந்து கேட்டிருந்தேன், என்னது அது ஸ்பெஷலி அது ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்தாங்க. பார்த்தா அதில் சிக்கன் பிரியாணின்னு எழுதிருந்துச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இது வந்து இன்ஸ்டன்ட் பிரியாணி. ஸோ நீங்கள் இது வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னால் 2 minutesல வந்து குக் ஆகும். இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 minutesல குக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கின சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஜங்லி அண்ட் பன்னீர் டிக்கா. ஸோ சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து மெயின் ஃபுட்டாக வந்து கொடுத்தாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபுட்டில் வெறும் ஒன்லி சாண்ட்விச், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதர் காஃபி ஆர் டீ, ஜூஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு கேப்பச்சினோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் இருந்துச்சு, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ்லாம் இருந்துச்சு.
மற்றபடி ஃபுட்டுமே வந்து ஓகே தான், லைக் நம்ம பயங்கரமான ரேட்டிங்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லை, இட் இஸ் லைக் ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட் வந்து ட்ராவல் பண்ணணும், ஒரு எக்கானமி ஒரு ஃப்ளைட் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இண்டிகோ வந்து ஷுவராக வந்து சூஸ் பண்ணலாங்க. மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வந்து பயங்கரமாக அப்ராடு ஃபாரின் அந்த மாதிரி ஜேர்னி பயங்கரமான ஃப்ளைட்டாக இருக்கும், அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாலாம் வந்து யூ வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபீல். நம்ம இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற அதே ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இண்டிகோவில் வந்து இருக்கும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்போ மற்ற ஃப்ளைட்ஸில் எத்திஹாட் எமிரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிவி அந்த இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா சீட்லேயே. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி வெரி பேசிக் அண்ட் லோக்கல் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் எக்கானமியாக நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து இண்டிகோ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாமே வந்து லைக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, லைக் ஆன் டைம் வந்து போர்டிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இண்டிகோவை நீங்கள் சூஸ் பண்ணலாம், பட் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் யூ கேன் சூஸ் திஸ் ஃப்ளைட். ஸோ பெருசாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்குன்னு பெரிய அளவில் எதுவுமே பெருசாக இல்லைங்க. பிகாஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் நீட். ஒரு சின்ன ஃபுட்டில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இந்த சிக்கன் பிரியாணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது ஒன்று தான். மற்றபடி வந்து டேக் ஆஃப் லேண்டிங் கம்பேரிட்டிவ்லி டு நிறைய வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்த இதில் இண்டிகோ வந்து எங்களுக்கு நிஜமாகவே வந்து லைக் வி ஆர் லைக் ஓகே, வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி. ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ லைட்ஸ்லாம் வந்து போட்டாச்சு, நாங்கள் அப்படியே வந்து வி ஆர் கோயிங் பேக். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டட்டா, பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.